إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له جل عن الشبيه والمثيل والكفء والنظير وأشهد أن محمدا عبده ورسوله وصفيه وخليله وأمينه في وحيه وأرسله ربه رحمة للعالمين يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய பேரருளினால் புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நானும் நீங்களும் அவனுடைய இல்லமாகிய இம்மஸ்ஜிதிலே குழுமி இருக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்னுடையவும் உங்களுடையவும் பாவங்களை மன்னித்து நாளை மறுமையில் அவனை முஸ்லிம்களாக சந்திக்கிற பாக்கியத்தை தந்தருள்வானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாம் எதை பின்பற்றி நடந்தால் சுவனத்தை அடைய முடியும் என்று அல்லாஹுவும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் நமக்கு சொன்னார்களோ நல் வழிமுறைகளை நமது வாழ்வில் கடைபிடித்தொழுக வேண்டும் என்றும், எவைகளெல்லாம் என்னையும் உங்களையும் நரகத்துக்கிட்டு செல்கிற பாதகமான செயற்பாடுகள் என்று நாம் எச்சரிக்கை செய்யப்பட்டோமோ அந்த எச்சரிக்கைகளை பயந்து அந்த நரகத்திலே இருந்து விடுதலை பெறக்கூடிய செயற்பாடுகளாக எம்முடைய செயற்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் எனக்கும் உங்களுக்கும் இந்த நேரத்தில் ஞாபகமூட்டிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நானும் நீங்களும் ஏற்று வழிபட்டு கொண்டு இருக்கின்ற இந்த இஸ்லாமிய மார்க்கம் உண்மையிலே ஒரு மனித நேயம் மிக்க மார்க்கமாகும். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த கொள்கை கோட்பாடுகளை எடுத்து பார்த்தாலும் இஸ்லாம் போதிக்கிற மனித நேயத்தை இஸ்லாம் போதிக்கிற அளவுக்கு போதிக்கிற எந்த ஒரு மார்க்கத்தையும் நம்மால் பார்க்க முடியவில்லை. அந்த அளவு முழுமையாக மனித நேயம் பற்றி பேசுகிற, மனித நேயத்தோடு அந்த இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்திய ஒரு தூதரை கொண்ட ஒரு மார்க்கமாக இது இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த இஸ்லாம்
அடிப்படை மூலாதாரங்களை கொண்ட ஒரு மார்க்கம் என்ற வகையில் அதனுடைய முதல் மூலாதாரமான அல் குர்ஆனை நாங்கள் பார்க்கிற போது அந்த அல் குர்ஆனுடைய முழுமையான உள்ளடக்கமும் மனிதனை பற்றி, மனித நேயம் பற்றி எடுத்து சிலாகித்து கூறி மனிதனை வழிபடுத்திக் கொண்டிருக்கிற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஒரு மனிதனுக்கான வேதமாக, ஒரு மனிதனின் வேதம் என்று சொல்கிற ஒரு தகுதியை அந்த அல் குர்ஆன் பெற்றிருக்கிறது. உண்மையிலே அல் குர்ஆனை பற்றி நாம் பார்க்கிற போது மனிதன் என்ற கருத்தின் அடிப்படையிலே வருகிற இன்சான் என்கிற சொல் அல் குர்ஆனின் 63 முறை திரும்ப திரும்ப கூறப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அதே போன்று மனிதனை சுட்டக்கூடிய ஆதமுடைய மகன் பனு ஆதம், ஆதமுடைய மக்கள் என்கிற அந்த சொற்றொடர் அல் குர்ஆனில் 6 தடவைகள் கூறப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அன்னாஸ், மக்கள் என்று சொல்கிற அந்த சொல்லும் அல் குர்ஆனில் 240 முறைகள் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அவ்வாறே மனிதனை குறிக்கிற அல் ஆலமீன், அகிலத்தார்கள் என்கிற இந்த வார்த்தையும் 70க்கும் மேற்பட்ட இடங்களில் அல் குர்ஆன் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். இப்படி இந்த அல் குர்ஆன் ஒன்றில் மனிதனுக்கு சில உபதேசங்களை செய்யக்கூடியதாக அல்லது மனிதனை பற்றி பேசக்கூடியதாக அதனுடைய உள்ளடக்கங்கள் முழுமையாக அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆன் ஆரம்பமாக இறங்கிய வேளையில் சூரத்துல் அலக்குடைய முதல் 5 வசனங்களைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி வைத்தார். அந்த 5 வசனங்களில் கூட 2 தடவைகள் இந்த மனிதனை பற்றி அந்த வசனங்கள் ஞாபகம் மூட்டுகின்றன. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக். படைத்த உம்முடைய இறைவனை அவனுடைய பெயரால் நீ ஓதுவீராக, அவன் மனிதனை அலக் என்கிற அந்த இரத்தம் உறைந்த நிலையில் இருந்து படைத்தான். தொடர்ந்து அல்லாஹ் அடுத்த 3வது வசனம் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம். மீண்டும் நீர் ஓதுவீராக, உம்முடைய இறைவன் மாபெரும் கொடையாளி, அவனே எழுதுகோலின் மூலம் கற்றுக் கொடுத்தான். எதனை? மனிதன் அறியாதவைகளை எல்லாம் கற்றுக் கொடுத்தான் என்று மனிதனை பற்றி அந்த முதல் வசனங்களிலேயே ரப்புல் ஆலமீன் எடுத்து கூறியிருப்பது என்பது இது மனித நேயத்தை பற்றி சொல்வதற்காக இந்த உலகத்திலே மனிதனுக்கு பல போதனைகளை செய்த மார்க்கம் என்பதை உணர்த்திக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இஸ்லாத்திலே சட்டவியல் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. சட்டங்கள் பற்றி பேசுகிற அந்த பகுதியில் அந்த சட்டவியலை மொத்தமாக நாம் எடுத்துக்கொண்டால் அதில் 1/3 பங்கு என்கிற அளவுக்குத்தான் அதிலே இபாதத்துகள் பற்றி பேசப்படுகிறது. மற்ற அந்த 2/3 பகுதியையும் நாம் பார்க்கிற அந்த மீதமுள்ள பகுதிகளை பார்த்தால் தனிப்பட்ட விவகாரங்கள், மனிதனுடைய கொடுக்கல் வாங்கல்கள், குற்றவியல் தொடர்பான சட்டங்கள், மனிதனுடைய பல்வேறுபட்ட நிலைமைகளோடு தொடர்புடைய விடயங்களை பற்றித்தான் அதனுடைய 3/2 பகுதி முழுமையாக பேசிக் கொண்டிருக்கிறது. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் நபித்துவத்துக்கு முன்னரும் சரி பின்னரும் சரி ஒரு மனித நேயமுள்ள மனிதராக இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கு நிறைய அத்தாட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம்.
வஹியை பெற்று நபியாக தேர்வு செய்யப்படுவதற்கு முன்னால் அவர் சமூகத்திலே அல் அமீன் என்று போற்றப்பட்டிருக்கிறார். ஒரு நம்பிக்கைக்குரியவராக, அசாதிக் உண்மையாளராக அந்த சமூகத்திலே இருக்கிற எல்லோராலும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போற்றப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று நபித்துவத்துக்கு பின்னாலும் அல் குர்ஆன் அவரை பற்றி நற்சாட்சி சொன்னது, இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீங்கள் நற்குணமுடைய ஒரு உயர்ந்த பண்புடையவராக இருக்கிறீர்கள் என்று அவருடைய மனித நேயங்களை பற்றி அல் குர்ஆன் பிரஸ்தாபிக்கின்றது. இப்படி அல் குர்ஆனும் அந்த அல் குர்ஆனை தன்னுடைய வாழ்க்கையிலே வழிகாட்டி மக்களுக்கு போதித்த ஒரு நடைமுறை ரீதியாக முன்வைத்த அந்த தூதரும் சரி, இந்த மனித நேயங்களை மக்களுக்கு சொல்லக்கூடிய உணர்த்தக்கூடிய நிலை காணப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு முதல் வஹி வருகிறது. ஹிரா குகையிலே வைத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய உண்மையான உருவத்தோடு வந்து நின்று கொண்டு ஓதுவீராக என்கிறார்கள். தனிமையிலே இருக்கிற போது அந்த 4 திசைகளை பார்க்கிற போதும் ஜிப்ரீல் தான் தெரிகிறார். அந்த அளவு ஒரு பிரமாண்டமான உருவம் தன்னிடத்திலே தோன்றுகிற போது அல்லாஹ்வுடைய தூதருக்கு நடுக்கம் போடுகிறது. கடுமையாக அச்சப்படுகிறார்கள். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது தெரியவில்லை. நான் எதை ஓதுவது என்கிறார்கள். அந்த உருவம் கட்டிப்பிடிக்கிறது, மீண்டும் ஓதுவீராக என்று. இப்படித்தான் அந்த முதல் வஹி இறங்கியது. ஒன்றுமே புரியவில்லை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அந்த நடுக்கத்தால் காய்ச்சல் போட்டு தன்னுடைய உடல் குலுங்க ஆரம்பித்து விட்டது. ஓடோடி வருகிறார்கள் தன்னுடைய வீட்டுக்கு. மனைவியை பார்த்து என்னை போத்துங்கள் என்று சொல்கிறார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை அந்த நேரத்திலே எப்படி தேற்றினார்கள் என்றால், இறை தூதரிடத்திலே இருந்த அந்த மனித நேயங்களை பற்றி எடுத்து கூறித்தான் அவர்களை தேற்றினார்கள். நிச்சயமாக உங்களுக்கு எதுவும் நடந்திருக்க முடியாது. உங்களை படைத்த உங்களுடைய ரப்பு உங்களுக்கு எதையும் ஏற்படுத்தி இருக்க மாட்டான். ஒருபோதும் அவன் உங்களை இழிவுபடுத்த மாட்டான். காரணம், நீங்கள் இரத்த உறவை பேணுகிறீர்கள், மனிதர்களுடைய சுமைகளை சுமக்கிறீர்கள், ஏழைகளுக்கு உதவுகிறீர்கள், விருந்தினர்களை உபசரிக்கிறீர்கள், மற்றும் பிறருடைய துன்பங்களிலே நீங்கள் ஒரு ஒத்தாசை செய்கின்ற, உதவி அளிக்கின்ற ஒருவராக காணப்படுகிறீர்கள். எனவே இந்த மனித நேயம் உள்ள இப்படியான இந்த பண்புகளை உடைய உங்களுக்கு எதுவும் நடக்க முடியாது என்று இவற்றை சொல்லித்தான் தேற்றி பின்னர் பரக்கத் இப்னு நௌஃபலிடத்திலே அழைத்து சென்றார்கள் என்ற அந்த வரலாறு நமக்கு தெரிந்த வரலாறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு முறை ஒரு சஹாபி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே இறைத்தூதருடைய நடவடிக்கைகள், அவர்களுடைய வீட்டு நடைமுறைகள் அல்லது இரவு வேளையிலே அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்று போய் கேட்கிறார். ஒரே வார்த்தையில் பதில் சொன்னார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், கான குலுகுஹு அல் குர்ஆன். அல்லாஹ்வுடைய தூதரின் முழுமையான குணாதிசயங்கள் முழுக்க முழுக்க குர்ஆனாகவே இருந்தது என்று சொன்னார்கள். இதை இமாம் ஷாத்திபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்கிற போது சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவருடைய குணம் பற்றி கேட்டபோது குர்ஆனாகவே இருந்தது என்று சொல்வதற்கு காரணம் என்னவெனில், அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய செயல்பாட்டிலும் அறிவிலும் வஹியை நடைமுறைப்படுத்தினார்கள். தங்களுடைய சிந்தனையாக இருக்கட்டும், அவர்களுடைய எந்த செயற்பாடாக இருக்கட்டும், வஹிக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக அது இருக்கவில்லை. எனவேதான் அவர் வஹியை அதற்கு இணங்க சொல்பவராக, அந்த வஹிக்கு இணங்க பணிந்து நடப்பவராக, அந்த வஹிக்கு இணங்கவே கேள்விகளுக்கு பதிலளிப்பவராக இருந்திருக்கிறார்கள். எனவேதான் அவர் ஒரு நடமாடும் குர்ஆனாக இந்த பூமியிலே இருந்தார் என்று இமாம் ஷாத்திபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இது பற்றி கூறுகிற போது குறிப்பிடுகிறார்கள்.
எனவே இப்படியாக இந்த மார்க்கம் அதை போதித்த அல் குர்ஆனும் சரி, அதை நடைமுறை ரீதியாக இந்த சமூகத்துக்கு ஒப்புவித்த இறை தூதரும் சரி, மனித நேயமுள்ள ஒரு நிலையில் தான் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு அதனுடைய போதனைகளில் நிறைய சான்றுகளை நாம் பார்க்க முடிகின்றது. இஸ்லாம் ஒரு மனித நேயம் உள்ள மார்க்கம் என்பதற்கு நிறைய வெளிப்பாடுகளையும் நிறைய வடிவங்களையும் நாங்கள் பார்க்கலாம். ஓரிரு விடயங்களை இந்த குறுகிய நேரத்துக்குள் சுட்டிக்காட்டி குத்பாவை நிறைவு செய்யலாம் என்று எண்ணுகிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஊழியர்களோடும் அடிமைகளோடும் ஒரு மனிதன் எப்படி மனிதநேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்திய ஒரு மார்க்கமாகவும் நடைமுறைப்படுத்தி காட்டிய ஒரு தூதராகவும் அதை சொன்னவரும் இருக்கிற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு செய்தி, ஹதம்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ர சினீன், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் 10 வருடங்கள் பணிவிடை செய்து கொண்டிருந்திருக்கிறேன். அந்த நேரங்களில் ஃபமா கால லி உஃப் வலா லிமா ஸனஅத் வலா அல்லா ஸனஅத், அல்லாஹ்வுடைய தூதர் சி என்ற ஒரு வார்த்தையின் ஊடாக கூட என்னை கண்டித்தது கிடையாது. அவர்களுக்கு ஒரு பணிவிடை செய்கின்ற ஒரு ஊழியராக நான் இருந்திருக்கிறேன். அவர்கள் உஃப் என்கிற சி என்கிற வார்த்தையால் கூட என்னை கடிந்து கொண்டது கிடையாது. ஏன் இப்படி செய்திருக்கிறாமே, இப்படி ஏன் செய்யவில்லை என்று கூட அவர்கள் என்னை அதட்டியது கிடையாது என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிற செய்தி புகாரியிலும் முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அதேபோன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஜிஹாத் என்கிற அந்த நிலையில் போராட்ட களத்திலே அல்லாமல் தங்களுடைய கையால் எந்த ஒரு பொருளையும், எந்த ஒரு வேலையாட்களையும், எந்த ஒரு பெண்ணையும் அடித்தது கிடையாது. ஒரு போர்க்களம் என்கிற போது அந்த போர்க்களத்திலே சில போது அவர்கள் எதிர்த்து நின்றிருக்கலாம். ஆனால் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் போர்க்களம் தவிர்ந்த தன்னுடைய வாழ்வில் எந்த ஒரு பெண்ணையும் அவர்கள் கை நீட்டி அடித்ததில்லை, எந்த ஒரு ஊழியனையும் அவர்கள் கை நீட்டி அடித்ததில்லை என்று சான்று பகர்கிறார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு தீங்கு செய்த எவரையும் பழிவாங்கியதும் இல்லை. அப்படி பழிவாங்கல் செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வுக்காக என்று மட்டும்தான் இருக்கும், அல்லாஹ்வுடைய சட்டங்களை நிறைவேற்றுவதில் தான் இருக்கும். தன்னுடைய சொந்த விவகாரங்களுக்காக அவர்கள் அப்படி செய்ததில்லை என்று சொல்கிற ஒரு செய்தியையும் புகாரியிலும் முஸ்லிமிலும் நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று குழந்தைகள் சிறுவர்களோடு எந்த அளவு மனிதநேயத்தோடு இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம். ஒருமுறை அல்லாஹ்வுடைய தூதர் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களுடைய பேரப்பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் இருவரும் சிறுவர்களாக இருந்தவர்கள் சிவப்பு நிறத்திலான ஒரு ஆடை அணிந்து கொண்டு அவர்கள் வருகிறார்கள். அவ்விருவரையும் பார்த்ததும் அல்லாஹ்வுடைய தூதர் உடனே மிம்பரிலிருந்து இறங்கி இருவரையும் தூக்கி கொண்டு வந்து மிம்பரிலே பக்கத்தில் வைத்துவிட்டு அல் குர்ஆனுடைய வசனம் ஒன்றை ஓதினார்கள். இன்னமா அம்பாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, நிச்சயமாக உங்கள் செல்வங்களும் உங்கள் குழந்தைகளும் சோதனையே என்று அல்லாஹ் கூறியது உண்மையே என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு தன்னுடைய பிரசங்கத்தை தொடர்ந்தார்கள் என்கிற செய்தியை அபூதாவுதிலே பார்க்கிறோம். எனவே இங்கு குழந்தைகளோடு அவர்களுக்கு இருந்த மனித நேயம்,
வெளிப்பட்டிருப்பதை இது சுட்டிக்காட்டுகிறது. அதே போன்று ஒரு முறை தன் பேர குழந்தையை தூக்கி பக்கத்திலே வைத்துக் கொண்டு தொழுகை நடாத்தியவர்கள் சுஜூதிலே இருந்து எழும்புவதற்கு அதிக நேரம் எடுக்கிறது. தொழுகை முடிந்ததும் சஹாபாக்கள் கேட்டார்கள், நமக்கு தெரிந்த செய்தி, அந்த குழந்தையின் முதுகிலே ஏறிவிட்டது, அவர் சேவையை முடித்துவிட்டு இறங்கும் வரை சுஜூதை நீட்டினேன் என்கிறார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் குழந்தைகளோடு எந்த அளவு மனிதநேயத்தோடு நடந்திருக்கிறார்கள் என்பதை இவை நமக்கு சொல்லி காட்டுகின்றன. அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களோடு மட்டுமல்ல, அப்படி நிறைய சான்றுகளை மனிதர்களோடு ஒவ்வொரு தரப்போடும் மனிதநேயத்தோடு அவர்கள் நடந்து கொண்ட விடயங்களை சொல்லலாம். மனிதர்களோடு மட்டும் அவர்களுடைய அந்த மனித நேயம் சுருங்கிக் கொள்ளவில்லை, மாறாக விலங்குகளோடு அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவு நேயத்தோடு நடந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளில் ஒருவருடைய தோட்டத்துக்கு வருகிறார்கள். அங்கே ஒரு ஒட்டகம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டதும் அந்த ஒட்டகம் கதறி அழுகிறது. அதன் கண்களில் இருந்து கண்ணீர் வழிகிறது. நபி அவர்கள் அந்த ஒட்டகத்தின் பக்கத்தே சென்று அதன் புடரியை தடவினார்கள், அது அமைதியானது. பின்னர் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், இந்த ஒட்டகத்தின் உரிமையாளர் யார் என்று. அன்சாரி இளைஞன் ஒருவன் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, இது எனக்கு சொந்தமானது என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இளைஞனை பார்த்து கேட்டார்கள், அஃபலா தத்தகில்லாஹ், சகோதரனே, நீ அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டாமா? ஃபீ ஹாதிஹில் பஹீமா, இந்த கால்நடையுடைய விடயத்தில் நீ அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டாமா? அல்லாஹ் உனக்கு உரிமையாக்கிய இந்த மிருகத்துடைய விஷயத்தில் நீ அல்லாஹ்வுக்கு பயப்பட மாட்டாயா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறிவிட்டு சொன்னார்கள், இது உனக்கு எதிராக பசியையும் அதனால் அதற்கேற்பட்ட சோர்வையும் பற்றி என்னிடம் முறையிட்டது என்று சொன்னார்கள். இது அபூதாவுதிலே வரக்கூடிய ஒரு செய்தி. எனவே மிருகங்களோடு மனிதநேயத்தோடு நடந்து அதை துன்புறுத்திய அல்லது அந்த மிருகங்களோடு நடந்து கொள்கின்ற வழிமுறைகளில் இருந்து நெறிபுறந்த மக்களை அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் ஒரு முறை இதே போன்ற ஒரு சம்பவம், ஒரு ஒட்டகம் ஒன்றை கடந்து சென்ற நேரத்தில் அதை பார்க்கிறார்கள், அதனுடைய முதுகு வயிற்றோடு ஒட்டி அப்படியே அது வயிறு ஒட்டி போய் நிற்கிற ஒரு நிலையை பார்க்கிறார்கள், மெலிந்து போயிருக்கிறது. அப்போது தோழர்களை பார்த்து சொன்னார்கள், இத்தகுல்லாஹ பி ஹாதிஹில் பஹாயிம் அல் முஅஜமா, பேச முடியாத இந்த கால்நடைகளுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அவற்றில் சவாரி செய்வதாக இருந்தால் நல்ல முறையில் சவாரி செய்யுங்கள். அவற்றை நீங்கள் உண்பதாக இருந்தாலும் நல்ல முறையிலே அதை அறுத்து உண்ணுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் போதனை செய்தார்கள். உங்களுடைய உணவுக்காக அறுப்பதாக இருந்தாலும் அதை வதை செய்ய முடியாது. உங்கள் கத்தி கூறாக இருக்க வேண்டும். இன்னொரு பிராணிக்கு முன்னால் இன்னொரு பிராணியை வைத்து அறுக்க முடியாது என்று நிறைய ஜீவகாருண்யம் பற்றி நிறைய இஸ்லாம் பேசி இருக்கிறது. இப்படி இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களோடு மட்டுமல்ல, மிருகங்கள், பறவைகள் என்று நிறைய உயிரினங்கள் எல்லாவற்றோடும் மனிதநேயத்தோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நிறைய செய்திகளில இருந்து நாம் பார்க்கலாம். இது ஒரு எடுத்துக்காட்டுக்காக இவற்றை இந்த குறுகிய நேரத்தில் சுட்டிக்காட்டினேன். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படியான ஒரு மார்க்கத்தை பின்பற்றுகிற நாங்கள் எங்களிடத்திலே மனித நேயத்தை வரவழைத்துக் கொள்ளவில்லை என்றால், மனித நேயம் உள்ளவர்களாக இந்த பூமியிலே நாம் வாழவில்லை என்று சொன்னால், உண்மையிலே
அல்லாஹ்விடத்தில் நாம் அதற்காக பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. வெறுமனே வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது மட்டுமல்ல மார்க்கம். இந்த இஸ்லாம் என்பது எல்லா வழிமுறைகளையும் எல்லா விடயங்களையும் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற ஒன்று. பொதுவாக மனிதன் இந்த உலகிலே வாழ்கிற போது இயற்கை இயல்பிலேயே அவனிடத்தில் இருக்கிற அந்த செயற்பாடுகள் அனைத்தையும் ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி அதை மார்க்கமாக்கி அதற்கு நமக்கு நன்மை அளித்து நம்மை இந்த உலகத்தில் மனிதம் பேணுகின்ற ஒரு உயிரினமாக வாழ வைப்பதற்கு வந்த ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம் என்பதை புரிந்து நானும் நீங்களும் செயல்படுவோம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் இந்த மார்க்கத்தை முறையாக பின்பற்றுகிற அதை சரியாக நம் வாழ்வையை நடைமுறைப்படுத்துகிற நிலைமையை ஏற்படுத்தி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். வபாத். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனித நேயம் உள்ள மார்க்கம் என்பதை சில விடயங்கள் ஊடாக முதல் குத்துபாவிலே நாங்கள் பார்த்தோம். அதே போன்றுதான் பெரியவர்களோடு மூத்தவர்களோடு ஒரு மனித நேயத்தோடு பழக வேண்டும் என்று வலியுறுத்திய ஒரு மார்க்கமாகவும் இது இருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கா வெற்றியின் போது தன்னுடைய தந்தையை அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அழைத்து வருகிறார்கள். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக. அவருடைய தலை முழுமையாக நரை பிடித்து ஒரு வெள்ளை தாவரத்தை போல இருந்தது. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய முதுமையை கண்டு இரக்கம் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அல்லா தரத்த ஷேக் ஃபீ பைத்தி. மக்கா வெற்றியிலே அல்லாஹ்வுடைய தூதர் நின்று கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்திலே ஏற்றுக்கொண்டவர்கள் ஒட்டுமொத்த அந்த சமூகத்துக்கும் ஒரு பொது மன்னிப்பு கொடுக்கிறார்கள். அந்த நேரத்தில் அழைத்து வரப்படுகிற போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் அவரை வீட்டிலேயே விட்டுவிட்டு என்னை அங்கு அழைத்து சென்றிருக்க வேண்டாமா? ஹத்தா அகூன ஆதீஹி அனா ஆதீஹி பி, அவரிடத்திலே நான் வந்திருப்பேனே என்று அவருடைய அந்த வயோதிபத்துக்கு இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதிப்பளிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை விட பெரிய ஒருவர் அங்கு இல்லை, உயர்ந்த ஒருவர் இல்லை. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் முழுமையான அன்புக்கும் பாத்திரமான ஒருவர் இருக்கும் என்றால் அந்த இடத்தில் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவரிடத்திலே அடுத்த ஒருவர் வருவது என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நிலையில் இருந்து கொண்டு சிந்தியுங்கள், அந்த வயோதிபத்துக்கு மதிப்பளிக்கிறார்கள் என்றால் இன்று என்னுடையவும் உங்களுடையவும் நிலை என்ன? நானும் நீங்களும் இன்று எந்த அளவுக்கு எங்களுடைய மூத்தோர்களை எங்களுடைய பெற்றோர்களை அவரவருடைய தகுதிக்கேற்ப உள்ள கண்ணியங்களை கொடுத்து கௌரவிக்கிறோம் என்பதையும் இந்த இடத்திலே நாம் சிந்திக்க வேண்டும். அந்த மனிதநேயம் இன்று சமூகத்திலே முழுமையாக மறைந்து போய்விட்ட ஒரு நிலையை பார்க்கிறோம். அதன் விளைவுதான் இன்று இளைஞர்களுக்கு மத்தியிலே நம் சிறுவர்களுக்கு மத்தியிலே சீரழிவுகள், பிழையான நெறிபுரல்வுகள் தாண்டவமாடுவதற்கு அடிப்படை காரணமாகும். ஒரு கட்டத்தில் நாம் சிறுவர்களாக இருந்த ஒரு நிலையையும் இன்று உலகம் இருக்கிற நிலையையும் ஒரு கணம் எண்ணி பாருங்கள். பெரியவர்கள் தெளிவாக எங்களுக்கு தெரிகிறது.
இன்று சமூகத்திலே சீர்கேடுகள் தாண்டவம் ஆடுகின்றன என்றால் இந்த ஒரு நிலைதான் காரணம். பெரியவர்கள் சிறுவர்களை வழிப்படுத்த முடியாத ஒரு நிலை, ஆசிரியர்களால் மாணவர்களை நெறிப்படுத்த முடியாத ஒரு நிலை, தலைவர்களால் அவர்களுடைய சமூகத்தை சீர்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு நிலை, பெற்றோர்களால் தன் பிள்ளைகளையே ஒழுங்குபடுத்த முடியாத ஒரு நிலை என்கிற அளவுக்கு இன்று உலகத்தில் உள்ள சில சட்ட நடைமுறைகள் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். தன் பெற்றோர் கண்டித்தால் பெற்றோரையே சென்று போலீசில் முறைப்பாடு செய்கிற அளவுக்கு இன்று பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் அதற்குரிய காரணம் என்ன? எங்களுடைய குழந்தைகள் சரியான முறையில் இந்த இஸ்லாமிய உணர்வுகளோடு இஸ்லாமிய பண்பாடுகள் ஊட்டி வளர்க்கப்படாத காரணத்தால் தான் அது பெருத்து நம் நெஞ்சிலேயே பாய்கிற ஒரு நிலையை இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று நம் இளைஞர்கள் போதைப் பொருள்களுக்கு அடிமையாக கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது ஆரம்பத்திலேயே அவர்கள் மனித நேயத்தோடு வளர்க்கப்படாமையின் வெளிப்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் இன்று ஏதோ ஓரளவு அரசாங்கம் விழிப்படைந்திருக்கிறது. இந்த போதைப் பொருள் விடயத்திலே அரசு நமது நாட்டின் மேன்மையிலகு ஜனாதிபதி அவர்கள் கூட அதிலே ஒரு உரத்த நிலையை கடைபிடித்து முன்னெடுத்துக் கொண்டு போகிற ஒரு சூழ்நிலை உண்மையிலே சந்தோஷத்தை வழங்குகிறது. எனவே அதன் பின்னணியில் நமது சமூகத்தை கட்டி காப்பதற்கு, நமது இளைஞர்களை பாதுகாப்பதற்கு நாமும் மும்முரமாக செயல்பட வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. இந்த மனித நேயத்தை நாம் நமது சமூகத்திலே விதைக்க வேண்டும். மூத்தோரை கணம் பண்ணுகிற ஒரு நிலையை நம் குழந்தைகளுக்கு பயிற்றுவிக்க வேண்டும். இஸ்லாம் சொல்கிற வழிமுறைகளிலே அவர்களை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அதற்கு நம் ஒவ்வொருவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهاكم عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه على نعمه يزدكم ويهدكم ولذكر الله تعالى أكبر والله يعلم ما تصنعون.